இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பிஎஃப் போர்ட்டலில் நியூ சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் சரண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், ஸ்கீம் சர்டிஃபிகேட்னா என்ன, அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, இல்லை எங்கே போய் வாங்குறது, யாருக்கெல்லாம் அது தேவை, இப்போ எனக்கு தேவையா, நான் கிளைம் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணுமா, இதை பற்றி வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த கம்பெனியில் உள்ள பணத்தை எடுக்கவும் மாட்டோம், அதே மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு பிஎஃப்னா என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆனதும் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த கம்பெனியில் பிஎஃப்லாம் கிளைம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிஃபோராக உள்ள கம்பெனியில் உள்ள பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ அந்த பணத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் போனோம்னு வைங்களேன், அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒன் ஆஃப் த ப்ரூஃப் தான், அதாவது நம்ம பிஃபோராக ஒர்க் பண்ண கம்பெனிக்கான ரெக்கார்ட்ஸ்க்கு பேர் தான் ஸ்கீம் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் அப்படி என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற கம்பெனியோட பேர், நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், உங்களோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷ்னாலிட்டி, நெக்ஸ்ட் வந்து எப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க, எப்போ எக்ஸிட் ஆனீங்க, என்சிபி டேஸ் எத்தனை, நீங்கள் யாரை நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களோட டீட்டெயிலு, நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ண ஒரு ப்ரூஃப் தான் ஸ்கீம் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஃபோர் ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள பணத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு போகும் பட்சத்தில் நம்மளோட ப்ரீவியஸ் கம்பெனி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ரெக்கார்டில் தான் இருக்கும். சர்வீஸ் ஹிஸ்டரியில் போய் பார்த்தா கூட இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அந்த ப்ரூஃபுக்கு பேர் தான் ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் வேணும், யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்குறது, எங்கே போய் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்துட்டு யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்றைக்கி ரேஞ்சில் வந்துட்டு எல்லாருக்குமே பிஎஃப்பை பற்றி தெரியும். ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆனதும் அந்த பணத்தை வந்து ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவீங்க, இல்லைனா அதை வந்து கிளைம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிஎஃப்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ பிஃபோராக 2 கம்பெனி 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதோட பணத்தெல்லாம் எடுக்காமே விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ கடைசியாக ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள பணத்தை மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு சும்மா இருப்பாங்க. ஸோ ஐயோ இப்போ பிஎஃப் பணத்தை எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் பிஃபோராக உள்ள கம்பெனியில் உள்ள பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, 2 கம்பெனியில் உள்ள பணத்தையும் எடுக்கல, ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலை அப்படின்னா அந்த 2 கம்பெனியும் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்குங்க. அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் சரண்டர் வந்து பண்ணணும். சரண்டர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் வந்து கிளைம் போடும்போது அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் போடலாம். அப்படி கிளைம் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த கிளைம் வந்து ஈஸியாக செட்டில் ஆகும். அப்போ வந்துட்டு அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் அவங்க வந்துட்டு கிளைம் நமக்கு அப்ரூவல் கொடுக்கும்போது அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் எதுவுமே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கும் இன்னொரு வழி இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த கம்பெனியில் உள்ள பணத்தை இப்போ 3வது கம்பெனியில் உள்ள பணத்தை எடுத்துட்டீங்க, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாமே, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிட்டு கிளைம் போடும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஃபார்ம் நம்பர் 19 வந்து இன்கேஸ் உங்களுக்கு செட்டில் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிங்க, அந்த பணம் டெபாசிட்டட் ஆகிருக்கு, அதனால் அதை கிளைம் பண்ணும்போது கிளைம் ஆகும். ஒரு சில நேரம் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். அப்படி ரிஜெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், அங்கே மென்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க ரிஜெக்டட் ரீசன்லனா, ஸ்கீம் சர்டிஃபிகேட் ரெக்கார்டை வந்து சப்மிட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா பிஃபோராக உள்ள 2 கம்பெனியில் உள்ள பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிங்க, அதுக்கான ப்ரூஃபை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 19 வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ
தொல்லை முடிஞ்சதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பவும் ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஃபார்ம் நம்பர் 19 கூட செட்டில் ஆயிரும், ஆனால் 10C வந்து செட்டில் ஆகாது. இப்போ 2 கம்பெனியில் உள்ள பென்ஷன் பணமும் அப்படியே தான் கிடக்கும். அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்கள் எடுத்துடுவீங்க. ஆனால் பென்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. ஓல்டு பென்ஷன் ப்ரெசன்ட் பென்ஷன் எல்லாம் மெர்ச் ஆகுமே தவிர ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி பென்ஷன் பணத்தை எடுத்த பிறகும் அதில் பேலன்ஸ் காட்ட தான் செய்யும். நிறைய பேர் அதை பார்த்துக்கிட்டு திருப்பி எனக்கு மெயில் பண்ணி அந்த பணத்தை எடுத்து கொடுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே ஒரு டைம் நீங்கள் பிஎஃப் பென்ஷன் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அதில் பேலன்ஸ் காட்டிகிட்டே தான் இருக்கும், ஆனால் அதில் பேலன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ அதை விடுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கம்பெனியில் நம்ம பிஎஃப் பென்ஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் மெர்ச் பண்ணியிருப்போம். அந்த மெர்ச் பண்ணதை நம்ம கிளைம் பண்ணும்போது, அதாவது ஏற்கனவே ஃபார்ம் நம்பர் 19 10C நம்ம கிளைம் பண்ணி எடுத்துட்டோம், மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபார்ம் நம்பர் 19 வந்து கிளைம் போடுறோம். அப்போ 19 வந்து செட்டில் ஆயிரும், ஆனால் 10C வந்து ரிஜெக்டட் ஆகும். 10C மோஸ்ட்லி செட்டில் ஆகாது. பிஃபோராக ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள பென்ஷனை எடுக்கணும் அப்படின்னா 100% ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும். உங்களுக்கு கிளைம் பண்ணுற இடத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 10C ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இதுதான். 19 ஈஸியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 10C எடுக்கிறதுக்கு அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் சரண்டர் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது மாதிரி இன்னும் வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கல. எந்த கம்பெனியும் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்லோடு வந்து பண்ணலை. ஒரு வேளை ஃபியூச்சரில் வந்து வரலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் கம்பெனி விசிட் பண்ணி அவங்ககிட்ட ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி அதை ஆன்லைனில் சரண்டர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது கரண்ட் கம்பெனியில் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. ஆனால் பிஃபோராக உள்ள கம்பெனியில் நான் சொன்ன மாதிரி எடுக்காமல் விட்டுட்டு வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு போவீங்களா, அப்போ தான் அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும். அப்போ சரண்டர் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ரிஜெக்டட் ஆகாமல் உங்களுக்கு செட்டில் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 10 இயர்ஸாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த கம்பெனிலையும் கிளைம் போடலை, எல்லா கம்பெனியும் மெர்ச் பண்ணிக்கிட்டே வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் 10 கம்பெனியை மெர்ச் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸ் படி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பென்ஷன் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பெனியோட மெம்பர் ஐடியை மென்ஷன் பண்ணி இதுக்கான ஸ்கீம் சர்டிஃபிகேட் ரெக்கார்ட்ஸை காட்டுங்க, அப்போ தான் வந்துட்டு அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிஜெக்டடில் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், அப்போ நீங்கள் அந்த கம்பெனிக்கு போயிட்டு ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் சரண்டர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 10D மந்த்லி பென்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு இது அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஒன்று. அதுக்கு அடுத்தது 2 கம்பெனியில் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு பிஃபோராக ஒர்க் பண்ண கம்பெனியில் நான் வந்து பணத்தை எடுக்காமல் வெளியே வந்துட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலை, இப்போ கரண்ட் கம்பெனியில் ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துட்டேன், இப்போ பிஃபோராக உள்ள கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ பிஃபோராக உள்ள கம்பெனிலையும் நான் 19 எடுத்துட்டேன், 10C மட்டும் தான் எடுக்கலை அப்படின்னாலும் கட்டாயம் உங்களுக்கு அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும். அது இருந்தால் நீங்கள் வந்து மெர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கிளைம் போட்டிங்கன்னா அந்த 10C வந்து உங்களுக்கு செட்டில் ஆகும். ஸோ இந்த 2 கேட்டகிரி தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நான் வந்து ஒரு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ப்ராப்பராக எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி என்னோட 3rd கம்பெனிக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போவும் நான் கரண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது தேவையா அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஃப்யூச்சரில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது 3 கம்பெனியோட அமௌண்ட்டும் மொத்தமாக உங்களுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். அப்படி ஆயிருச்சுன்னா உங்களுக்கும் ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒன்று தேவை கிடையாது. எப்போ தேவைப்படும் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிஃபோராக ஒரு 2 கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 3rd கம்பெனி வந்து கரண்ட் கம்பெனியாக இருக்கும், அந்த பிஃபோராக ஒர்க் பண்ண 2 கம்பெனியில் உள்ள பணம் கிளைம் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரீசனால் ரிஜெக்டட் ஆச்சுன்னு வைங்களேன், அப்போது ஸ்கீம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் கூட நீங்கள் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கீம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ எனக்கு ரூல்ஸ் தெரியும், நான் பிஎஃப்ஐ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் கரெக்டாக ஒவ்வொரு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிட்டு அது மெர்ச் ஆயிடுச்சு, அமௌண்ட்டும் கிரெடிட்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி வந்து தேவைப்படாது. ஆனால் நான் 10 இயர்ஸ்க்கு மேலேயும் கண்டினியூஸாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் பிஃபோராக ஒர்க் பண்ண ஒவ்வொரு கம்பெனிலையும் ஸ்கீம் சர்டிஃபிகேட் அங்கங்கே ஒர்க் பண்ணும்போது அப்போவே வாங்கிட்டு வந்துருங்க. அதை விட்டு எக்ஸீட் ஆனதுமே ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த்லி பென்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் தேவைப்படும்.
ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரிலீவானதும் ஃபுல் பணத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரி பண்ணிக்க தேவையும் கிடையாது, உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட்டும் தேவை கிடையாது. 2 கம்பெனி 3 கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த பணத்தையும் எடுக்கல இந்த பணத்தையும் எடுக்கல, எல்லாம் கரெக்டாக மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாலும் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஒரு வேளை ஃபியூச்சரில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது அந்த மாதிரி ரிஜெக்டடில் ஸ்கீம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வேணால் நீங்கள் வந்து தேடலாம். மற்றபடி அது வந்து அவசியம் இல்லாத ஒன்று. ஆனால் ஃப்யூச்சரில் வரப்போகிற அப்டேட்டில் எல்லா கம்பெனிலையுமே ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வாங்குற மாதிரி வரலாம். இது வந்தால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.